வினோ என்ன எங்க இருந்து எந்த நாட்டுல வினோ? பிரான்ஸ்ல இருக்கிற வினு. அப்ப நீங்க தெரிஞ்சு இப்ப உதவி யாரு செய்யறாங்கன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். பிரான்ஸ்ல இருக்கிற வினு என்றவதான் உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கான 4 பேருக்குமான படிப்பு செலவை அவ பொறுப்படுத்திருக்கிறவ. மாதம் மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் அனுப்பவும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 4 பிள்ளைகள் அப்பா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்களோட அம்மா தோட்டத்துக்கு தண்ணி அடிக்க போயிட்டு ரொம்பவே அந்த வேலை செஞ்சுதான் அந்த 4 பிள்ளைகளையும் வளர்க்குறாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு உதவி கிடைச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து உதவி செய்யறதுக்கு முன்வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு உதவி கிடைச்சது. இப்ப போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு இப்ப நான் இப்ப அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். அதையும் கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்கேன்றும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப போயிட்டு அவங்களுக்கு கிடைச்ச உதவியை அவங்களுக்கு சொல்லுவோம். ஸ்கூல் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. ஸ்கூலுக்கு போன பேக்க போடுறது நல்லா தயாரிக்கு. என்னடாப்பா என்ன செய்றீங்க? இருக்கீங்களா? வர வர வடிவா வரீங்களே எல்லாரும். நான் வந்தது பிறகு வடிவா வரீங்களா? எங்க இன்னொரு ஆளுங்க? நான் இன்னொரு ஆளுங்க மூத்தா இன்னும் வரலையா? என்னடாப்பா நீங்க என்ன நீங்க அவருக்கு கொஞ்சம் அவர் மூத்தாளன்றதால கொஞ்சம் குழப்படியதான் தெரிகிறாரு. என்ன சுகமா இருக்கீங்களா? இப்ப உங்களுக்கு 4 பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே சொன்னது தானே. என்ன நமக்கு 4 பிள்ளைகள். நான் திரும்ப வந்திருக்கேன். நான் போன முறை வீடியோ எடுத்துட்டு போனேன்னா இப்ப வந்திருக்கிறேன். அப்ப ஏன் வந்திருக்கிறேன்னு தெரியுமா? ஏன் வந்திருக்கேன் தெரியாதா? இந்த பேக்கை நான் கஷ்டப்பட்டு தூக்கி வந்து இது யாருக்கு வேணும்? இந்த பேக் யாருக்கு பிடிச்சிருக்கு? வேணாதா? இப்ப என்ன நினைச்சீங்க? நான் வீடு எடுத்து போட்டு போனேன்னா என்ன உதவி எடுத்து தருவேன்னு நினைச்சீங்களா தம்பி? நம்பிக்கை இருந்ததா? உண்மையா எப்படி நம்புறீங்க? எல்லாரும் என்ன நம்புறீங்க? தெரியாம இருக்காது. நம்பிக்கை இருந்தீங்களா? என்னென்ன படிப்பு அண்ணன் பாப்பாருன்ற மாதிரி நம்பிக்கை இருந்ததா? இந்த படிக்கிறதுக்கு விருப்பம் தானே. என்ன கட்டாயம் படிப்பீங்க. படிப்புக்கு ஒரு வச்சா படிப்பீங்க. இந்த எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பேக் எடுங்க. அதுல போய் தேடுங்க 2 பேரும். ஏதோ பொடியனுக்குரிய பேக். அதுக்குள்ள திறந்து பாரு, ஒன்று இருக்கும். அப்படி அதுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இப்படி உனக்கு இதுதானே, இந்த குப்பி தானே உனக்கு தேவைப்படும். அதனால 4 கொப்பியும் ஒரு கொம்பாஸ் அப்படி எல்லாரும் பேக்குள்ளேயும் அப்படி இருக்கு. இந்த நீங்க சரியா இல்ல கொஞ்சம் நீங்க திறந்து பார்த்து உங்களுக்கு சிஆர் கொப்பி இருக்கும். அதுக்குள்ள பெண்ணும் கொம்பாஸ் 2 பெண்ணும் இருக்கும் பாரு. பெண் இருக்கும் பாரு, உங்களுக்கு இருக்குதானே? உங்களுக்கு இருக்குண்டா? சரி. அவர் உங்களோட மூத்த ஆள் இல்ல என்ன? அவருக்கு கருப்பு பேக் அவரதுக்குள்ளேயும் இருக்கு கொப்பி. நான் சொல்லலையே, நான் வாரன்னு சொன்னேன் தானே. அப்படி சொல்லல. அதுக்கு மேல போயிட்டாரா? அதே மாதிரி அவர்றதுக்குமே இருக்கு சிஆர் கொப்பி. நான் வாங்கி வந்தது எல்லாம் சரிதானே. என்ன பெரியாக்கள் 2 பேருக்கு சிஆர் கொப்பி சரிதானே? சந்தோஷமா நான் வாங்கி வந்தது. புது பேக் போட்டு போவீங்க. என்ன எப்படி சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு? அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க வாங்கி வந்தது? தேங்க்ஸா? பிடிச்சிருக்கா பேக்கலாம்? நீங்க நீல கலர் எடுத்துனீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? நீங்க வீடியோல என்ன கேட்டது? எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கு, படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாம இருக்கு. கிளாஸுக்கு யாரும் போகல, அவன் மட்டும் போகல. நீங்க போனதா? நீங்க போறீங்க. கொஞ்சம் அம்மா வேலைக்கு போறதால கொஞ்சம் கஷ்டம். இந்த தண்ணி அடிக்க போறதுனால கொஞ்சம் கஷ்டம். இப்படித்தானே நான் முக்கியமா வந்ததம்மா. நான் உங்களுக்கு சொல்லணும், பிள்ளைகள் வந்து பார்த்தேன்னா தானே உங்களை வந்து பார்த்து அப்பா இல்லாம 4 பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிதான் அவங்களோட பிள்ளைகள மோந்து காத்தாம வந்து நான் வீடியோ எடுத்தேன். அது உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப நீங்க என்ன செய்யணும்? உதவி கிடைச்சா
அதை என்ன செய்யணும், ஒரு உரிய முறையில பயன்படுத்தணும். பிள்ளைகளை படிப்பீங்களா? இப்ப இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. ஆனா இனிமே யாராச்சும் பிள்ளைகளுக்கு காசு அனுப்பி உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும். ரெண்டு பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள். இப்ப மூத்தவரை காணல, அவரு காணல. இப்ப நீங்க நல்லா படிக்கணும், சரியானே? படிப்பு தான் முக்கியமானது. எனக்கு படிப்பு தான் முன்னேற்றது. எப்படிதான் இருந்தாலும் எல்லாரும் முன்னேறி படிச்சு நான் அறியணும் அவங்க நம்மள மாதிரி அப்படி செய்யக்கூடாது. எனக்கு ஆசை. புரியுதுதானே? படிக்கணும், எவ்வளவு முடிஞ்ச அளவு உங்களுக்கு படிக்கணும். இப்ப உங்களுக்கு இந்த உதவி செய்ய முன் வந்தவங்க கால் எடுத்து பேசுவோம், நம்ம அவங்களோட பாப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். போன். ஹலோ. ஓ ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ விளங்குது. எப்படி இருக்கிறீங்க அக்கா? மத்த இன்னொரு அக்கா வந்திருக்கிறாங்க, அக்காவோ தங்கச்சியோ தெரியல. ஓகே ஓகே ஓகே, சாரி. இப்ப நான் அவங்களோட விளங்குதானே? ஹலோ. இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்திருப்பீங்க தானே? அந்த வீடியோல 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட அப்பா இல்ல. அந்த வீடியோல அதான் சொன்னேன் நான். தோட்டத்துக்கு போயிட்டு 6,000 ரூபாய், எவ்வளவு சம்பளம்? 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் சம்பளமா? இப்ப அதுல பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறதா இல்ல அவங்க சாப்பாடுக்கு? 9,000 ரூபாய் தெரியும் தானே, அதெல்லாம் பெரிய காசும் இல்ல. அது சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இப்ப அவங்களோட வீட்டை வந்து அவங்களோட அவங்களோட நிலவரத்தை நான் வீடியோ எடுத்து போட்டேன் நான். அப்ப நீங்க உடனே பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறீங்க. இப்ப அவங்களுக்கு முன்னுக்குதான் நிக்கிறேன். நீங்க ஏதாச்சும் அவங்களோட பேச போறீங்களா? இந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள் நிக்கிறாங்க, மூத்தால இங்க போயிட்டாராம். இப்ப உங்களுக்கு இவங்கதான் இப்ப பேசுறாங்க தானே கோல்ல. இப்ப அவங்கதான் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றியா? நன்றி. ஏன்னா பெரிய உதவி அவங்க உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு படிப்பு தானே முக்கியம் உங்களுக்கு. நீங்க எத்தனை ஆண்டு நீங்க படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. நீங்க 6. நீங்க 7. என்ன நீங்க 3ஆம் ஆண்டு? என்ன 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறாங்க இதுல. 3ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு. மூத்தால் 8. இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்க தானே? தொடர்ச்சியா போறீங்க தானே? தொடர்ச்சியா போறீங்க. கிளாஸுகளுக்கு தான் போறல. என்ன அதுக்குரிய வசதி இல்லாம கிளாஸுகளுக்கு போகாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு உதவிண்டா சாப்பாடு, என்ன சாப்பாடும் அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தது கிளாஸுகளுக்கு போறதுக்கு காசும் இல்லாம தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த உதவியை செய்ய முடியும்னு மாதம் இப்ப பிள்ளைகளுக்கு படிப்புக்கான உதவி மாதம் உங்களால செய்ய முடியுமா? அதுக்கு இப்ப அந்த இவங்க முன் வந்திருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம், சரிதானே? அப்ப இவங்க என்னத்துக்காக உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க? படிக்கணும். அப்ப உணர்ந்து நல்லா படிப்பீங்களா? சரிதானே? உணர்ந்தோடய படிக்கணும். அப்பா இல்ல தானே? அப்பா எல்லாமே கஷ்டப்படுறீங்க. அப்ப நீங்க படிச்சாதான் உங்களோட வாழ்க்கையில நீங்களும் கஷ்டப்படாம இருக்கலாம். இப்ப அம்மா கஷ்டப்படுறா, ஒரு அப்பா எல்லாமே தோட்டத்துக்கு கஷ்டம் தானே. வெயில்ல போய் தண்ணி அடிச்சு உங்களுக்கு 9,000 காசு கொண்டு வந்து அதுக்குரிய கஷ்டப்பட்டு இதாவு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த கஷ்டத்தை வந்து படிப்பிக்கணும். உதவி செய்யறாங்கன்றதுக்காக சும்மா காசு ஃப்ரீயா தானே வரும். இப்ப அவங்க செய்யறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அது ஃப்ரீயா வருதுன்னு போட்டு நீங்க அலட்சியம் மாதிரி கூட. அவங்களும் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை உணர்ந்து நீங்க படிக்கணும். ஏதாச்சும் நம்ம பாப்பணும் உங்களை. ஏதாச்சும் நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன், கிளாஸுக்கு போகாம நிக்காங்க அப்படி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருந்தா நான் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டுருவேன். இவங்க சொல்லு கேட்கறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு உதவி செய்யறதுலன்னு சொல்லிட்டுருவேன். அப்படி ஒண்ணு நடக்காது தானே? படிக்கிறதுக்கு நல்ல விருப்பம். நீங்க கேக்குற தம்பி ஒரு நிமிஷம். என்னன்னா அந்த மூத்தவ படிக்க வேணுமா? இந்த 15 வயசுலயே படிக்க விடுமோ? அது அம்மா விடுவா படிக்க? யாரு பிள்ளை? ஆண் பிள்ளை. அந்த பொடியும் படிப்பா வந்தான். என்ன ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? படிக்க குழப்பினா அது படிக்க விட சொல்லுவோம். என்னன்னா நாங்க
15 வயசுலயே படிப்பை குழப்பி அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அவள்கிட்ட சொல்லி இந்த இது எடுத்ததுக்கு இது அந்த பிள்ளை எப்படி படிக்காமல் இருக்கக்கூடாது. 15 வயசு பிள்ளை அதை கண்டினியூ பண்ணுவேன்னு கேளுங்க இந்த அம்மா. நீங்க அதான் நீங்க படிப்பு செலவுலாம் அவங்க பாப்பாங்க. நீங்க பொடியை அனுப்புவீங்களா? ஓகே தானே, கன்ஃபார்ம் தானே. எப்படி அவருக்கு விருப்பமா? அவருக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க சொல்லி அவர் அனுப்பம். என்ன செய்யறது? சும்மா இருக்கிறது அவன் வீட்டுல விளையாடி திருற 17. இவையோட போறதான் வயரலுக்கு. இப்ப அவங்களோட அப்பா செத்ததுக்கு பிறகுதான் அவரு ஸ்கூல்ல விட்டு இருக்கிறாரு. என்ன போறது கஷ்டம்ன்றதால. ஆனா தான் உதவி செஞ்ச போவாரு தானே, நீங்க அனுப்புவீங்க தானே எப்படி என்ன? அவர் சொல்ற அம்மா அனுப்புவாண்டு. இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க தான் இப்ப நீங்க அந்த உதவி அவங்களுக்கு செய்வீங்க தானே என்ன? 15,000 காணுமா? 15,000 காணாதா? 15,000 அதுவும் காணும் தானே. ஒரு மாசத்துக்கு நான் அவங்களுக்கு அப்படித்தான் சொன்னாங்க. ஓகே 15,000. நான் இதுக்கு முதல் பேசும்போதும் 15,000 தானே சொன்னேன். நான் 15,000 காணும் தானே. காணுமா? காணும் தானே, சொல்லுங்களேன் சத்தமா. காணும் தானே. காணுமான்னு சொல்லு. இந்த கதைங்கள்ல இந்தாங்க மனுஷன் தான் கதைக்காங்க கதைங்கள்ல. ஹலோ ஏன் கதைங்கள்ல உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன், அங்க சொல்லுங்க கஷ்டத்தை. கதைக்கு விளங்குது. அண்ணாட மக்கள் அவதான் உங்களுக்கு உதவி செய்யறா. அதான் அவங்களோட கதைக்கு சொல்லி சொன்னேன். நாங்கள் இந்த பிள்ளைகளை ஒழுக்கமா படிப்பிச்சு நல்லா கவர்மெண்ட் இப்படியா வெளிக்கிட்ட செய்யறாங்களுக்கு. ஆனா பிள்ளைகளை கட்டுப்பாடா கவனமா படிப்பில கவனமா நீங்க படிப்பிக்கணும். நாங்கள் செய்யறதுல பிரயோசனம் இல்லை. தம்பி சொன்ன மாதிரி செய்யறதுக்கு பிரயோசனம் இல்லை. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிள்ளைகளை இது வேலைத்தானே தேவை வேற சிலவனுக்கு காசு எடுத்துட்டு படிப்புகளை கவனிக்காமல் அப்படி விடக்கூடாது. இல்ல ஏன்னா படிப்பு தம்பிக்கணும். 3 பிள்ளைகள படிப்பு தம்பிக்கும். அதான் நான் ஆரோக்கியமா இருக்கிற பிள்ளைகள் நம்மளோட மைக்காக்களை இருக்க கூட அப்பா இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேற்ற மாதிரி டாக்கள் கதைக்கணும்ன்ற சந்தோஷம் தான் எனக்கு ஆசைதான் எனக்கு. நீங்க தம்பியையும் படிப்பீங்க. ஆம்பளை பிள்ளைலாம் அப்படி குட்டிங்களா பிள்ளைகள் படிக்கிற போடுவாங்களே இந்த நாட்டுல அப்படித்தானே போகுது. நீங்க அந்த மகனை நீங்க படிக்க சொல்லுங்க. இப்ப அதுக்கு கிளாஸ்ல ஸ்பெஷலா புத்தகத்தை எழுதுறதுக்கு 1 வருஷம் கூட பரவாயில்லை. 1 வருஷம் போய் ஆட்டு கோயில் எடுக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா படிக்க சொல்லுங்க. இப்ப அதற்கு கொஞ்சம் கூட இன்னொரு ஸ்பெஷலா ஒரு டீச்சரை வச்சு இதற்கு அதற்கு கொஞ்சம் இப்ப விட்டு டீச்சிங்களா அப்ப ஈஸிதான். சரி இப்ப புத்தகம் அப்படி போகணுமாண்டா மற்ற 1 வருஷம் வீணா போனா தானே என்ன காலத்தையே வீணாக்க பாக்குறேன். இது 1 வருஷம் வீணா போறதுல ஒரு இதுவும் இல்லையா? குறைய போறதுக்கு இல்லையே. இப்ப இவற்று வாழ்க்கையே அநியாயமாக்க போறாரு. கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பறிவு வேணும். படிப்பறிவு வேணும். முதலாவது ஒழுக்கமா இருக்கு. 1 வருஷம் போனா போக வேண்டாம். அதை மாத்த சொல்லுங்க. அப்படி இருக்க முடியாது. நீங்க உங்களை அவருக்கு படிப்பு இல்லைன்னா கஷ்டத்தலானே நீங்க படிக்கக்கூடியவரா இல்லையா? படிப்பு கஷ்டமா இல்லாட்டி கிளாஸ் கொடுத்து அதுல விடுவோம். கிளாஸுக்கு அனுப்பினா அவங்களோட அப்பாக்கே கிளாஸுக்கு அனுப்பினா அவங்களோட அப்பா செத்து போறதான் எனக்கு ஒண்ணாது போறதுக்கு நான் வீட்டை நிக்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரு. ஓகே இப்ப அவ உங்களுக்கு சரி வாயிலாட்டா இதை தம்பிட்ட கொடுத்தா உங்களுக்கு இவர்கிட்ட கொடுக்கறது நான் நல்ல மண்டிக்கு நான் உங்கள் பாசம் வந்து கூட பாருங்க. என்ன வினோ இன்னொன்னு நீங்க சொல்லிக்கா இல்ல வினோ சொல்லு நீ சொல்லு. நான் இது நான் சஜினோ ஓகே ஓகே இந்த நான் இது இவருக்கு தம்பி வந்து கூட பார்த்தேன் இதா இருக்கும் நம்பிக்கையா இருக்கும். நீங்க என்ன செய்யறீங்கள் பிள்ளைய படிக்கணுமான்னு பாக்கலாம். அப்படித்தானே இப்ப நம்ம நீங்க அனுப்புறது இவங்க அந்த படிப்புக்கு தானா போகுதுன்னு நான் அதுவும் இதா இருக்கும் தானே.
நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி? இல்ல அது செய்யறது தானே, நான் அதுதான் நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன். இப்ப மாதம் மாதம் இவங்களை வந்து பார்த்துதான் போயிரும்னா இவங்க மாசம் பார்த்து நீங்கள் இந்த டீச்சர்ஸ்மாரோட எல்லாருக்கும் கதைக்க முடியுமா? கதைச்சு கொஞ்சம் யாருக்கு கூட என்ன பாடத்துல கஷ்டமோ அதுக்கு ஒரு கிளாஸ கொடுத்து இப்ப அவர் விட்டதற்கு ஒரு ஸ்பெஷலா கொஞ்சம் கூட கொடுத்தா தான் அவர் எடுக்கலாம். நான் அதை சொல்லுவேன். அதுல இவங்களுக்கு அதை நான் அது பாக்குறேன் நான். அப்படி அவங்களுக்கு அந்த பொடியின் இப்ப ஒரு வருஷம் அநேகமான அந்த படிப்பு இல்லாம இருக்கும், விட்டதை அவர் படிக்கிறதுக்காக உரிய முறையில. எத்தனை ஆண்டுல ஸ்கூல்ல விட்டவரு எத்தனை படிச்சுட்டு இருக்கும் போது 6ல. அப்ப இப்ப 6க்கு சேர்க்கணுமா? இப்ப ஆள 5ல வைப்பாங்கன்னு பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்ல. இப்படி ஸ்கூல்ல சேர்ப்பாங்க என்ன இவர் விட்டது என்ன எத்தனை மண்டல விட்டாரோ அப்ப அதுல சேர்த்தா வயசு ஒரு ஊக்கம் படிக்க ஆசைப்பட்டாருந்தா அவர் அடுத்த இதுலயே டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சும் போகலாமே வயசுக்கு நல்லா செய்தாருண்டா டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சும் உடனே போகலாம் தானே. ஒரு வருஷம் என்ன 2 வருஷம் என்ன போனா என்ன பரவாயில்லை. படிக்க இப்ப இவால உங்களுக்கு கிடைச்சிருக்குது படிக்கிறதுக்கு சான்ஸ், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் தம்பி. நீங்கள் இதுக்கு உதவி செய்யுங்க. நீங்க காசை உங்களுக்கு இவ போட்டாண்ட மாசம் மாசம் நீங்க கொடுத்து ஒவ்வொரு மாசம் பாருங்க போய் கட்டாயம் கட்டாயம் அதை நான் செய்யறேன். கட்டாயம் செய்யறேன் நான் அதை. அதான் எனக்கு நல்லதாப்படுது. என்னடா இப்ப நாங்கள் இவவும் அந்த சைலண்ட் ஆனால் இப்ப இதுல லைன்ல நிக்கிறோம் கண்டபடி கதைக்க மாட்டா. அப்ப அவவும் என்ன செய்யறீங்க அப்படியே கதை கேட்க மாட்டா. மற்ற நேரங்களும் கிடைக்காது. மற்ற அவர் அது சைலண்ட் ஆனால் கதைக்க மாட்டா. அப்ப ஒரு நேரம் தெரியாத என்ன நடக்குதுன்னு தெரியாது. காசை கொடுத்து இப்ப நான் அது வந்து நான் பாக்குறேன், அது சரிதானே. ஓகே, இப்ப நீங்க வந்து மாதம் மாதம் இவங்களுக்கு 15,000 ரூபாய் படிப்புக்கு அனுப்புவீங்க, என்ன படிப்புக்கான செலவுக்கு அனுப்புவீங்க. அவருக்கு வேற வேற ஆட்கள் ஒரு ஏரியா ஒரு ஆளுக்கு கணக்கம் செய்ய முடியாதவா. ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உன நேம் சொல்ல முடியுமா? யார் இந்த உதவி சொல்றாங்க செய்யறாங்கன்னு இந்த நேம் நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அவங்கள வினோன்னு சொல்லுங்க. வினோ, நீங்க கதைங்கல்ல, நாங்களும் மனுஷன். வினோ என்ன, எங்க இருந்து எந்த நாட்டுல வினோ? பிரான்ஸ்ல இருக்கிற வினு. அப்ப நீங்க இப்ப உதவி யாரு செய்யறாங்கன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். பிரான்ஸ்ல இருக்கிற வினு என்றவதான் உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கான 4 பேருக்குமான படிப்பு செலவை அவ பொறுப்படுத்திருக்கிறவ. மாதம் மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் அனுப்புவோம், சரிதானே? அத வந்து நீங்க இப்ப அவைக்கு காலம் 5ஆம் தேதிக்குள்ளனோ மந்த்லி 5ஆம் தேதியா? அப்படி அதுல போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஓகே, மந்த்லி 5ஆம் தேதி உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். நீங்க வந்து உங்களோட கடமை வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு விடாம அனுப்பி கிளாஸுகளுக்கு அனுப்பி படிப்பிக்க வைக்கிறது தான் உங்களோட கடமை. நீங்க வந்து வேலைக்கு போறீங்க தானே, அதை நீங்க போற மாதிரி போய் கொண்டே இருங்க, சரியானே? ஓகே. நீங்க போற மாதிரியே போய் கொண்டுறீங்க. பிள்ளைகளுக்கு அந்த அது காணாம தானே இருந்தது நீங்க எடுக்கிற சம்பளம், அதுக்காகத்தான் இந்த உதவி கிடைச்சது. சரி, அப்ப நாங்க தொடர்ச்சி அவங்களோட பேசிட்டு நான் பேசுறேன் பிறகு. ஓகே, பாய். இப்ப விளங்கிட்டு தானே இப்ப என்ன சொல்றாங்கன்னு. அதை வந்து நீங்க அவங்க செய்யற உதவியே பயன்படுத்தணும். என்னெல்லாம் இருக்கு நான் வந்து பாப்பேன். ஏதாச்சும் நீங்க கிளாஸுக்கு போக நம்ம 6 டைம்ல விளையாடி தெரிஞ்சீங்கன்னு சொன்னா கட் பண்ணிட்டோம் உதவி. மறா நீங்க வாயில கை வைக்க வேண்டியதுதான், சரியா? அதை வந்து நீங்க புரிஞ்சு கொண்டு ஒழுங்கான முறையில படிக்கணும். அப்ப ரொம்பவே சந்தோஷம் என்ன, சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் என்ன. அப்ப வந்து படிச்சு அண்ணன் பேரை சொல்ல நீங்க ஒரு காலத்துல அண்ணன் வீடியோ எடுக்க போனை தூக்கிட்டு வந்தாரு. அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில நிக்க வந்து ஒரு டைம்ல சொல்லணும் என்ன. அப்ப அண்ணனும் ஏதாச்சும் அண்ணனுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ணலானே பரவாயில்ல. அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுற அந்த நீங்க பெரிய ஆளாயி அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாலே போதும். ஓகே, இந்த மாதத்துக்குரிய காசை நான் தாரேன், சரியா? இந்த மாதத்துக்குரிய ஒரு 15,000 ரூபாய் நான் தாரேன். அப்ப என்ன செய்யணும், எப்ப உங்களுக்கு ஸ்கூல் தொடங்குது? இப்ப லீவு 24 பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
15,000 ரூபாய் இருக்கும். அப்ப 24ஆம் தேதி உங்களுக்கு பாடசாலை ஆரம்பமாகிறது. அப்ப நீங்க வடிவா சாப்பிட்டது என்னென்ன தேவையோ, என்னென்ன ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போறது என்ன தேவையோ, அப்ப தொடர்ச்சியா கிளாஸுக்கு போங்க, வடிவா படிங்க. ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும், வார வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரிதானே? உங்களுக்கும் விளங்கணும் அக்கா, வார வாய்ப்பை விடக்கூடாது. என்ன சொன்னா பிள்ளை வார வாய்ப்பு. நான் அதுதான் யார் என்ன சொன்னாலும் இப்ப பிள்ளைகள்ற முகத்துக்காகத்தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். நான் அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிதான் நான் அந்த வீடியோ எடுத்து இப்ப உதவி எடுத்து வந்திருக்கிறேன். அதை உணர்ந்து இப்ப அக்கடை கையெல்லாம் இருக்கு. அவங்கள படிக்காம போனாலும் கூட கூப்பிட்டு வச்சு பிள்ளைகள் புத்தகத்தை படிங்கன்னு சொல்லணும். ஓகே. அடுத்த மாதம் 5ஆம் தேதி இப்ப சொன்னாங்க தானே, அடுத்த மாதம் 5ஆம் தேதி நான் வருவேன். அதுக்குரிய காசை நான் உங்களோட கையில நான் தருவேன். இப்ப நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுமா? ஓகே, முடிச்சுக்கொள்ளுவோம். சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஒழுங்கான முறையில நீங்க படிச்சீங்கன்னா சரி, அண்ணன் பேரை காப்பாத்துனீங்கன்னா சரி. ஓகேங்க. இதுதான் உங்களோட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட ஊர்ல அதாவது வீட்டுல இப்படியான கஷ்டப்பட்ட படிக்கிறதுக்குரிய வசதி இல்லாம இருப்பீங்க. தாராளமா நீங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய வசதியை நான் ஏற்படுத்தி தருவேன். ஓகேங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் பேசிட்டோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.